கர்த்தர் நல்லவர். அவர் நெருக்கத்தின் எல்லைகளை உங்களை உயர்த்துபவர். உபத்திரவத்தின் குகையிலிருந்து தான் நம்மளை தெரிந்து கொண்டார். உங்களுடைய நெருக்கங்களை எல்லாம் கர்த்தர் பெருக்கமாய் மாற்ற போகிறார். வேதாகமத்திலே தாவீதுடைய சூழல் எடுத்துக்கொள்ளும் பொழுது பாத்தீங்கன்னா, சவுல் தாவீதை கொல்லும்படியாக அநேக இடத்துல வகை தேடி சுற்றிக்கிட்டு வந்தார். ஒரு தடவை தாவீது ஒரு மலை பகுதியில வசிக்கிறார் சவுலுக்கு தெரிவிக்கப்பட்ட உடனே சவுலும் தன்னுடைய சேனைகளும் வீரர்களும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த மலையை சுற்றி வளைத்துக் கொண்டாங்க. சம்பவம் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டதுதான். சவுலும் அந்த மலையை சுற்றிச்சாரு. இது வேற வழியே இல்லை என்று தாவீது உணர்த்தப்படும் பொழுது தாவீது செய்த ஒரே ஒரு காரியம், தேவனை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஆண்டவரே, இதிலிருந்து என்னை தப்புவிக்க உங்களால் மாத்திரமே முடியும் பான்னு சொல்லி அந்த நெருக்கத்துல தனக்கு மரணம் அவ்வளவுதான், அந்த மலையிலிருந்து இறங்கிட்டார்னா சவுல் என்னை கொண்டு போட்டுடுவாருன்னு சொல்லி தெரிந்தும் அந்த மலையை விட்டு இறங்கவும் முடியாது, வசமாக மாட்டிக்கிட்டாரு தாவீது. அப்படிங்கிறப்ப தாவீது போய் தேவனை நோக்கி ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே, என் சத்துருக்கள் என்ன சூழ்ந்துகிட்டாங்கப்பா, சவுல் என்ன சூழ்ந்து கொண்டாரு, என்னை விடுவிக்க நீங்க தான் வரணும்னு சொல்லி அவர் சமூகத்துல காத்திருக்கும் பொழுது தேவன் பெலிஸ்தரை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக எழுப்பி வந்த உடனே சவுல் தாவீதை விட்டுட்டு அந்த ஜனங்க பெலிஸ்தரை எதிர்க்க முடியாது போனார். நீங்க ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, உங்க நெருக்கத்தின் எல்லைகளை நீங்களே செக்ஸ் பண்ணிக்காதீங்க. நீங்க அதை செட் பண்ணிக்கிட்டு நீங்க அதுலயே நீங்க ஐயோ எனக்கு நெருக்கம் இருக்கு, ஐயோ எனக்கு போராட்டம் இருக்கு, ஐயோ எனக்கு பலவீனம் இருக்குன்னு சொல்லி நீங்க அதுலயே பிக்ஸ் பண்ணிட்டு நீங்க அதுல இது பண்ணாதீங்க. என் ஆண்டவர் அந்த நெருக்கத்தில் நீங்க துதிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் ஒரு விடுதலை கிடைக்கும். உங்க நெருக்கத்தை மாத்திரம் நினைக்காம அந்த நெருக்கத்துல உங்களை விடுவிக்கிறவரை நீங்க நினைக்கும் பொழுது நிச்சயமா அற்புதம் நடக்கும். உதாரணத்துக்கு தாவீதை எடுத்துக்கலாம், பவுல் சீலாவை எடுத்துக்கங்க. அவ்வளவு பலவீனம், அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு காயங்களோட சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதும் தேவனை துதித்தாங்க. கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். சொல்லிக்கொண்டே போகலாம். என்ன வேதகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த காரியத்தை சொல்லும் போது எனக்கு ஒரு பாடல்கள் ஞாபகம் வருது. அந்த பாடலை பாடுவோமே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாக ஆசீர்வதிப்பவரே. சொல்லுங்கள, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவர். அவரை பார்த்து ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. நான் ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஏசையா, நான் ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாக ஆசீர்வதிப்பவரே. ஏசையா, நெருக்கத்தில் எல்லை புரிந்தவரே, ஆசீர்வதிப்பவரே. நான் ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், உங்க தோளில. ஏசையா, நான் ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. கவலை வந்தாலும்
கண்ணீர் வந்தாலும் நான் கலங்குவதே இல்லை. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், நான் உங்க தோளில் பாடு சொல்லி கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில் ஏசையா, நான் மட்டும் தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில் ஏசையா, ஏசையா ஒண்ணு மட்டும் தெரியும். நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, நெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஓ நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, ஏசையா என்னோட என்ன பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. பட் ஐ நோ ஒன் திங் ஜீசஸ், ஒன்னு மட்டும் தெரியும், நானுங்க சொல்லுங்க சொல்லுங்க அவரை பார்த்து மட்டும் தெரியும். Hope you Jesus, நானா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளாவே நாவே நாவே. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஓ குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஓ ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். சொல்லுங்க அவரை மாத்து சொல்லுவோம், தெரியும் நான் உங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க, இந்த குறைவுகள் வந்தாலும் குறைவே வந்தாலும் குறுகி போவதில்லை. ஆமே நான் ஒரு நாள் ஃபால் டவுன் ஆகிறதே இல்லப்பா. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஏசையா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. இன்னொரு விஷயம் சொல்லுவோம், ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஏசையா ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆமே நான் உங்க தோளுல. ஓ நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, எனக்கு நெருக்கமாக ஆசீர்வதிப்பவரே. அவரை பார்த்து சொல்லி முடிப்போம், என் நெருக்கத்தின் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, ஆசீர்வதிப்பவரே. எனக்கு ஒண்ணு தெரியும், ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆமே ஏசையா நன்றி நன்றிப்பா. சொல்லி சொல்லுங்க அவரை பார்த்து, ஆனா love you Jesus. ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க. ஆமே 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 ஆமே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளிலே. அவர் ஒண்ணு தெரியும். உங்களுக்கு எத்தனை போராட்டம் வரட்டும், எத்தனை பலவீனங்கள் வரட்டும், எத்தனை பிரச்சனைகள் வரட்டும்,
கவலை வரட்டும், கண்ணீர்களா வந்துடட்டும், எவ்வளவு வந்தாலும் சரி, ஒண்ணு மாத்திரம் தெரிஞ்சுக்கங்க, நீங்க அவருடைய தோல்ல இருக்கிறபடினால நீங்கள் எதுக்கும் கலங்க தேவையில்லை. என வேதவசனம் அப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 34 சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனது அருமையான சகோதரனே, சகோதரியே, அக்கா, தம்பி, தங்கச்சி, நெருக்கத்தின் எல்லையை கர்த்தர் மாற்ற வல்லவர். நீ நெருக்கத்தோடு இந்த வீடியோவை நீ பார்த்துக்கிட்டு இருக்கலாம், ஒருவேளை கலக்கத்தோடு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உன் நெருக்கங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற என் தேவன் வல்லவர். இந்த வீடியோ உனக்காகத்தான். கர்த்தர் உன்னுடைய நெருக்கங்களை பெருக்கமாய் மாற்ற ஆசைப்படுகிறார். நீ சொல்ல வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு, அவரை பார்த்து சொல்லுவியா? ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழ. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் என்னோட சேர்ந்து சொல்லுங்க, சொல்லி முடிப்போம் அவரை பார்த்து. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழி. ஏசையா, அவர் நாமம் உன்னை உயர்த்தும். ஆனா ஒண்ணு மட்டும், ஏசையா, 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 மட்டும் தெரியும், உரமதேலே மேரியாட்ட மலமரலரா. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும்,